நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நாவாலை ஸ்துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நாவாலை ஸ்துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி இயேசு ராஜா. நன்றி இயேசு ராஜா. எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான இந்த நல்ல மாலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். இயேசுப்பா, இந்த நாளிலும் ஆண்டியை பார்ப்பதற்கும் அவர்களுக்காக செபிப்பதற்கும் நல்ல சுக செய்தியை கேட்பதற்கும் ஆண்டவர் கிருபை செய்தீர். ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். குறிப்பாக கடந்த விசை அடிமை கடந்து வரும்போது அவங்க ரொம்ப பலவீனத்தோடு, ஆண்டவரே இப்படி கூட பேச முடியாத அளவுக்கு அவங்க நெருக்கப்பட்டு கொண்டிருந்தாங்க. ஆண்டவரே 24 அன்றைக்கு மிகுந்த வேதனைகளும் ஆமை மிகவும் ஒரு கடினமான ஒரு சூழ்நிலைக்குள்ளே காணப்பட்டு கொண்டிருந்தாங்க. மரணமே உன் கூறு எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்த கிறிஸ்து ஆண்டவரே, அன்றைக்கும் ஆண்டவர் ஒரு பலனை கொடுத்து மரணத்தை ஜெயிப்பதற்கும் பிசாசை ஜெயிப்பதற்கும் ஆண்டவர் கிருபை செய்தீர். அதற்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். அப்பா ஆண்டவரே, நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் தேவனுடைய சுத்த கிருபை என்று நாங்கள் வேதத்தில் பார்க்கிறோம்ப்பா. எஸ்ப்பா, ஆண்டவருடைய ஒரு சுகத்தை நாங்கள் விரும்பினோம். ஆண்டவரே, எசேக்கியா ராஜா ஒரு 15 வருஷத்தை ஆண்டவரிடத்தில் கேட்டபோது தேவன் மனம் இறங்கினீர், 15 வருஷத்தை கூட்டி கொடுத்தீங்க. நாங்கள் 10 வருஷத்தை ஆண்டவரிடத்தில் கேட்டிருக்கிறோம்ப்பா. நம்முடைய மகளுக்கு ஒரு பலனை தர வேண்டும். அது இந்த குடும்பத்திற்காக அல்லப்பா, எங்கள் ஊழியத்துக்காக. ஏசப்பா, அவர்களுடைய ஜெபம், அவருடைய ஆண்டவரே வேத தியானங்கள், அவர்கள் போதிக்கிற போதனைகள், அந்த விசுவாச வார்த்தைகள் ஊழியத்தில் இன்னும் தேவை தகப்பனே. ஏசப்பா, ஆண்டவருடைய சமூகத்தில் நாங்கள் கதறி அழுது ஜெபித்தோம். ஆண்டவரே, தூரத்தில் இருந்தாலும் தெய்வ சபையிலும் நாங்கள் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி எல்லாரும் ஜெபித்து கொண்டிருந்தோம். பொன்னரசி சிஸ்டர் அவர்கள் ஒரு டீமாகவே வந்து இந்த இடத்துல அந்த நெருக்கமான நேரத்தில் அந்த இரவிலே வந்து தேவ சமூகத்திலே கண்ணீரோடும் பாரத்தோடும் ஜெபித்தார்கள். ஜெபத்திற்கு பதில் உண்டு. சோர்ந்து போகாமல் நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டும் என்று ஆண்டவர் லூக்கா சுவிசேஷம் 18வது அதிகாரத்தில் சொல்லி இருக்கிற அந்த வார்த்தையின்படி பாரத்தோடு ஜெபித்த நேரங்களை ஆண்டவர் மறக்கவில்லை, அதை கண்டு காணாமல் போகவில்லை. இயேசுப்பா, எங்களுக்கு பதில் கொடுத்தீங்க. ஆபத்து காலத்தில் எனக்கு கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று தேவன் சொல்லியிருக்கிறீங்க. எப்படி மகிமைப்படுத்த வேண்டும் என்பதை சங்கீதக்காரன் இன்னும் அழகாய் விளக்குகிறார். ரட்சிப்பினுடைய பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி சொல்லுகிறார். ஆண்டவரே, நீங்கள் தந்த ரட்சிப்பை நாங்கள் கரத்தில் எடுத்துக்கொண்டு ஆண்டிக்கு ஆண்டவர் தந்த சுகத்திற்காக பரலோகத்தின் தேவனை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். யாரும் இல்லாத சூழ்நிலையிலே, தனிமையின் சூழ்நிலையில ஆண்டவர் எல்லா நேரங்களிலும் கர்த்தர் கைவிடவில்லை. அப்பா, உம்முடைய கிருபை தாங்கினது. ஆண்டவரே, ஒரு எலியா வேதத்துல பார்க்கும் பொழுது கேரி ஆற்றங்கரையிலே அந்த தேவ மனுஷன் காணப்பட்ட நேரத்திலே ஆண்டவரே தாகத்தை கொண்டு போஷித்தது போல ஆண்டிய ஒவ்வொரு நேரம் கர்த்தர் போஷித்து வழி நடத்தினீங்க. ஒவ்வொரு நிமிஷமும் பலப்படுத்தினீங்கப்பா. என் தேவாதி தேவனை நான் துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். ரீபாபா ரகதன ஹத்த ஷியாக்கரே. ஆண்டவரே, அடிமைக்கு கூட ஒரு தரிசனத்தை தந்தீங்க. ஆண்டவரே, எஜமான் தன்னுடைய தோட்டத்தில் இருக்கிற நல்ல பூவை பறித்து கொள்ள வந்து நிற்கும் போது இன்னொரு புறம் அந்த பூவை பறித்து கொள்ள கூடாதபடிக்கு சில தேவ மக்கள் துறப்பிலே நின்றது நிமித்தமாய் அந்த பூவை பறித்து கொள்ளாதபடிக்கு அந்த பூவை தன்னுடைய வீட்டுக்குள்ள கொண்டு போக வேண்டும் என்று நினைத்த அந்த எஜமான் கொண்டு போகாதபடிக்கு சுத்திர தெய்வ மக்களுடைய பிரார்த்தனைகளுக்கு ஆண்டவர் பதில் தந்து அந்த பூவை அந்த இடத்துல அப்படியே விட்டுட்டு நிற்கிறதை நாங்கள் தரிசனமாய் அன்றைக்கு ஆண்டவர் காண்பித்து ஜெபத்துக்கு பதில் தந்தீரையா. இது ஆண்டவர் தந்த ஒரு பதில் என்பதை நாங்கள் 100க்கு 100 உணர்கிறோம் அப்பா. அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவர்
இந்த நல்ல பூவை எடுக்க வந்தீங்க, ஆனாலும் நாங்கள் கதறி ஜெபத்தை நீங்க கேட்டு ஊழியத்திற்காக கொடுத்திருக்கிறீங்க. இந்த நல்ல தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் அவர் நம்முடைய தேவன், அவர் எங்களுடைய தேவன் அப்பா. நாங்கள் இவர்களுடைய தேவன் அல்ல, எங்களுடைய தேவன் அப்பா. ஆமென். ஆபிரகாமின் தேவன் என்று சொல்வதை பார்க்கிறோம், எங்களுடைய தேவன் என்று நாங்கள் உரிமையாய் கொள்ளுகிறோம் ஆண்டவரே. என் அப்பா பிதாவே என்று அழைக்கிற புத்திர சுவிகாரத்தை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்க, நாங்க ஆபிரகாமின் தேவன் என்று சொல்லிக் கொண்டே இருக்க தேவையில்லை. நீங்க எங்க அப்பா அப்பா, நீங்க எங்க தகப்பன் அப்பா ஆண்டவர். அந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்ததுனால இயேசுப்பா உம்மிடத்துல கேட்டோம், பெற்றுக்கொண்டோம். இனி ஆண்டி தீர்க்காயுசா இருக்கணும் ஆண்டவரே. ஊழியத்துல எந்தெந்த காரியங்களை சரிப்படுத்தி கொள்ள வேண்டுமோ அதையெல்லாம் இந்த நாட்களிலே சரிப்படுத்தி ஊழியத்தை அடுத்த கட்ட அளவுக்கு கொண்டு போக பரிசுத்த ஆவியானவர் கிருபை பகரணுமே ஆண்டவரே. ஊழியத்துல சபையில ஆராதனைகளில வித்தியாசங்கள் உண்டாகணும், இடைநாட்கள் கூட்டங்கள் நடக்க ஆரம்பிக்கணும், தேவன் மகிமையான ஒரு ஊழியத்தை வளர பண்ணணும். இதுவரைக்கும் இருந்ததை போல அல்ல, இனி உள்ள நாட்கள் ஊழியத்தில் ஒரு பெரிய வளர்ச்சி, பெரிய அபிஷேகம், பெரிய தேவ மகிமையை உணரக்கூடிய அளவுக்கு அந்த ஊழியத்தில் கர்த்தர் வித்தியாசத்தை தேவன் வெளிப்பட பண்ண போகிறமைக்க நன்றி. அவை மல்கிய தீர்க்கதரிசி புஸ்தகம் 3வது அதிகாரம் அவனுடைய கடைசி வசனத்தை ஆண்டவனுக்கு காண்பிக்கிறார். சில வித்தியாசங்களை நான் காண பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதுனா ரகடக வைஷகரகதனா. மல்கியா 3 கடைசி வசனத்தையும் 4வது அதிகாரம் 1வது வசனத்தையும் ஆண்டவர் இணைத்து அதை தியானித்து அதை சபையிலே ஆண்டவர் காண செய்ய போகிறதை பரிசுத்த ஆவியானவர் எனக்கு காண்பிக்கிறார். அதுனால கடக வைஷகரகதன அந்தல் ஜனா ருகத்துனா லகஷேகனா வைடமா நகர்ஷகலபரபா. ஊழியத்துல கர்த்தர் நிறைய மாற்றங்களை கர்த்தர் ஏற்படுத்த போகிறார். இப்ப நடக்கிற போல அல்ல ஆராதனைகளிலே சில வித்தியாசங்கள், ஜெபத்துல சில வித்தியாசங்கள், இடை கூட்டங்களிலே சில வித்தியாசங்களை கர்த்தர் கொண்டு வந்து சபையிலே கர்த்தர் சில டீம்களை எழுப்ப போகிறார். ஊழியத்திற்காய் நிற்கிற சில டீம்களை கர்த்தர் ஏற்படுத்தி ஊழியத்தை ஒரு அடுத்த கட்ட ஒரு வளர்ச்சிக்கு நேராய் கர்த்தருடைய ஆவியானவர் நடத்த போகிறதை ஆண்டவர் ஒரு பிளானாகவே பரிசுத்த ஆவியானவர் எனக்கு காண்பிக்கிறார். அதுனாரகடக வைஷகரகதனா. ஊழியத்தினுடைய காரியங்களில் எல்லாம் ஒரு மாற்றத்தையும் விசாலத்தையும் கண்டு ஊழியத்தினுடைய வளர்ச்சி இந்த வருஷத்துல கர்த்தர் சபையில சில காரியங்களை செய்வேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். அது சத்துரு தடுக்கிறதற்கு பல விதங்களில முதல் மாதத்திலிருந்து போராடினான், ஆனால் அவன் தோற்று போயிருக்கிறான். கர்த்தர் ஜெயத்தை கொடுத்திருக்கிறான். ஊழியத்தின் நிறைய காரியங்களிலே கர்த்தர் மகிமையானதை ஆண்டவர் செய்ய போகிறார். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, உங்களுடைய கரத்துல தருகிறப்பா. கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்ய போகிறீங்க ஆண்டவரே. விசுவாச மக்களை எல்லாம் ஒன்றிணைக்கணும், ஒருமனப்படுத்தணும். அந்த இடத்துல ஒரு பெரிய கூட்டம் வரணும். குறிப்பாய் பொன்னரசி சிஸ்டர் மூலமாக தான் நாங்கள் ஆண்டியை சந்திச்சோம், அந்த ஊழியத்துல வந்தோம். அவங்க குடும்பம் அந்த சபைக்கு ஒரு தூணாக மாறணும். பிரதரையும் சிஸ்டரையும் பிள்ளைகளையும் அந்த ஊழியத்துல துணையாக மாற்றுங்க. அவங்க அந்த ஊழியத்தை நடத்துகிறவங்களா மாற்றுங்க. இந்த ஊழியத்துல முக்கியமான குடும்பமா மாற்றுங்கப்பா. எஸ்ப்பா, நீர் ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறீங்க, அது யாராலே மாற்ற முடியாது. எங்கேயோ இருந்த எங்களை ஆண்டவர் இந்த இடத்துல கொண்டு வந்து சிஸ்டர் முகாந்திரம் ஆண்டவர் ஆண்டியை சந்திக்க ஊழியத்தை சந்திக்க வச்சிருக்கிறீங்கன்னா நிச்சயமா கர்த்தருக்கு ஒரு பிளான் உண்டு. நாங்க அதை 100க்கு 100 விசுவாசிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, நாங்க சொந்த பந்தமா இருந்தவங்க அல்ல, எங்கேயோ இருந்தவங்க, ஏதோ திசையில இருந்தவங்க. ஆண்டவர் இந்த கூட்டாய்மை கொடுத்திருக்கிறீங்கன்னா 100க்கு 100 நம்புகிறேன், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறீங்கப்பா. ஆண்டவரே, எங்கள் சொந்த கண்ணால் நாங்கள் பார்க்கத்தக்க வேண்டாம், சீக்கிரத்துல அந்த சுகவாழ்வை காண பண்ணுங்கப்பா. ஆண்டி உங்களுடைய கரத்துல தருகிறேன். ஆண்டியை பலப்படுத்துங்க, தீர்க்காயுச கொடுங்க. இனி வியாதி அவர்களை தொடக்கூடாது. பார்வோனுடைய கிரியைகள், எகிப்தியனுக்கு வந்த எந்த வியாதியும் இனி அணுக விடமாட்டேன் என்று சொல்லியிருக்கிற வார்த்தையின்படி ஆண்டியை பலப்படுத்தி தீர்க்காயுசோடு காத்துக்கொள்ளுங்க. அவங்க நல்ல ஹாப்பியாக இருக்கணும். ஆண்டவருடைய ஊழியத்தை என்னென்ன தரிசனங்களை பெற்றுக்கொள்கிறாங்க அதெல்லாம் ஊழியத்தில் நிறைவேற்ற பரிசுத்த ஆவியான கிருபை செய்யுங்க. நான் ஜெபித்து ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, இப்பொழுது அவங்க வாட்ஸ்அப்பில் ப்ரேயர் செஷன் எல்லாம் நடத்தி கொண்டு இருக்கிறாங்க. ஏசப்பா, இதெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இது அநேகருக்கு பிரயோஜனமாய் மாறட்டும். என்னென்னலாம் காரியம் கர்த்தருக்காய் செய்யும்படியா தேவ ஆவியானவர் விரும்புகிறீரோ அதையெல்லாம் ஆண்டியை கொண்டு செய்யுங்கப்பா. இனி அவங்க இப்படி அல்ல, நாங்கள் அடுத்து பார்க்கும் பொழுது ப்ரேயர் ஹவுஸில் பார்க்கும்போது எங்களோட சேர்ந்து அவங்கள ஆராதிக்கணும், ஜெபிக்கணும், ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஊழியத்தில் கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்யணும்ப்பா. ஆண்டவரை பெரிய காரியங்களை செய்யுங்க. இந்த குடும்பத்தினுடைய கரத்தலை தருகிறேன்.
ஆண்டவரே சோதரம் லேண்ட் விஷயங்களில் எல்லாம் கத்தர் ஒரு ஆண்டவர் அதில் எல்லாம் ஒரு அமைதியின் தன்மையை கட்டளையிட்டு இருக்கிறீங்க. ஆண்டவருக்கு கோடி நன்றி செலுத்துகிறேன். ஏசப்பா அவங்களுக்கு கொடுத்த பிதாக்களுடைய சுதந்திரம் பிள்ளைகளுக்கு தான். அதை அவர்கள் பத்திரமாய் பாதுகாக்கிறதுக்குள்ள அழித்து போடாதபடிக்கு அதை சுதந்திரம் ஆசீர்வாதமாய் மாற்ற பரிசுத்த ஆவியான தலைமுறைகளுக்கு கிருபை செய்யுங்கப்பா. இளைய மகனை உடைய கருத்துல தருகிறேன். குடும்ப வாழ்க்கையில கற்றுக் கொடுத்த மனைவி பிள்ளைகள் குடும்பமா சேர்ந்திருக்கணும். 2 பேரும் 2 இடத்துல இருக்கிறது தெய்வ சித்தம் அல்ல. 2 பேரும் ஒருமிச்சு இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், பிள்ளைகளோடு இருக்கணும். கர்த்தருடைய காரியங்களில் நம்முடைய பிள்ளைகள் இணைந்து செயல்பட வேண்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். கர்த்தர் அவர்களை கொண்டு வைத்திருக்கிற நினைவுகளில் திட்டங்களில் நிறைவேறட்டும். மூத்த மகனை கொடுத்திருக்கிற மனைவி பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. சந்தோஷமாய் இருக்கிற இடத்துல கொடுத்திருக்கிற வேலைகளை ஆசீர்வாதங்களை கொடுத்து தேவன் மகிழ்ச்சியாகவே நடத்துங்க. ஆண்டவருக்குள் உங்களுடைய பிள்ளைகள் சந்தோஷமாய் இருப்பார்களாக. சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படி எல்லாவித கத்திற்குள்ளான சந்தோஷமும் காணப்படட்டும். ஆண்டி ஹாப்பியா இருப்பாங்களாக. ஆண்டவரே படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்ன பொழுது நடந்தார்களே, அதே போல இனி இந்த படுக்கை எல்லா மகளுக்கு ஆண்டவருக்காக ஓடி ஓடி உழைக்கணும். பலனை கொடுங்க, ஆரோக்கியத்தை கொடுங்க. பரிசுத்த ஆவியான ஒரு ஆளுகை செய்யுங்க. நான் எல்லாவற்றிற்கும் மேலாய் அன்றைக்கு சுகந்த அந்த பரலோகத்தின் தேவனை கோடா கோடி நன்றி சொல்லி நாங்க எல்லாரும் இணைந்து ஏசப்பாவுக்கு நன்றி 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 என்று சொல்லி நாங்க மகிமைப்படுத்துகிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் கத்துகிறோம். நடுகிறவனாலும் அல்ல, நீர் பாய்ச்சுகிறவனாலும் அல்ல, விளைய செய்கிற கத்தராலையில் ஆகும். நாங்க எல்லாரும் ஜெபித்திருக்கலாம், நிறைய பேர் அவங்களுக்காக ஜெபித்திருக்கலாம். அந்த மகிமை மனுஷனுக்குரியதல்ல, கத்தருக்குரியது. கத்தருக்கே அந்த மகிமையை நாங்கள் செலுத்துகிறோம். கத்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படணும். இயேசுவின் நாமத்தை தருகிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட் பிரவேசிக்கப்பட பண்ணாமல் தீமையின்றி எங்களை ரட்சித்து கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கு உடையவைகளே. ஆமென். ஆசீர்வாதம். ஆசீர்வாதம். பிதாவாகிய தேவனும் குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பரிசுத்த ஆவியின் ஐக்கிய சிநேகம் இந்த சகல நாட்கள் குறிப்பாய் ஆண்டியோடும் அவர்களுடைய ஊழியங்களோடும் வந்திருக்கிற அன்பு சகோதரிகளோடும் எங்கள் குடும்பங்களோடும் சகல பரிசுத்தவான்களோடும் உங்களுடைய ஆசீர்வாதம் என்றென்றைக்கும் காணப்படுவதாக. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. தேவனுக்கு இயேசுப்பா கூட இருக்கிறாரு. ஊழியத்துக்காக ஆண்டவர் என்ன செய்திருக்கிறாரு? தந்திருக்காரு. அதாவது வேலிடிட்டி முடிச்சு, ஆனா கொஞ்சம் ரீசார்ஜ் பண்ணி என்ன செய்திருக்கிறாரு? எக்ஸ்டென்ஷன் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கொடுத்துருக்காரு.